சிவகார்த்திகேயன் அவர்கள் ஆல்ரெடி டயர் 1 பொசிஷனுக்கு வந்துட்டாரு சார். இப்போ அவரோட அடுத்தடுத்த லைன் அப்ஸ் வந்துட்டு வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. அடுத்து ஒரு பேன் இந்தியா ஸ்டாரா உருவாகிறது கூட ஒரு அடுத்தல போட்டுட்டு இருக்காரு. நிறைய பேரோட பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி வந்துட்டு இருக்கு. எப்படி சார் அவரு அடுத்தடுத்த லைன் அவருடைய லைன் அப் எல்லாமே சிறப்பா இருக்குங்க. சொல்ல இப்ப அட்லியும் அவரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அட்லியோட ஒரு கமிட் ஆனாருன்னா நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு பேன் இண்டியா ஸ்டாரா மாறுவதற்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அட்லிக்கு பாலிவுட்ல ஒரு பெரிய பேர் இருக்கு. ஸோ அதெல்லாம் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதான் சொல்றேனே, சிவகார்த்திகேயன் வந்து எப்படி ஒரு பிரதீப் ரங்கநாதனை பார்த்து வியக்கிறோனோ அந்த அளவுக்கு சிவகார்த்திகேயனையும் பார்த்து நம்ம வியக்க வேண்டிய இடத்துல தான் அவர் இருக்காரு. ஏன்னா அவருடைய லைனப் எல்லாம் ரொம்ப கரெக்டா கால்குலேட்டிவா ரொம்ப அழகா பிக்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ சுதா கொங்கரா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற படம் முருகதாஸ், இதுக்கப்புறம் வந்து இப்போ அட்லிகிட்ட பேசிட்டு இருக்காரு. அதை தாண்டி வந்து லட்சுமணத்தோ ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து அவரு சூப்பரா போயிட்டு இருக்காரு. ஸோ அதனால அவருடைய லைனப்புங்கிறது அவரை கீழே இறக்குற லைனப்பா இல்லை, எல்லாமே அப்பு தான். அப்படி இருக்காரு.